ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் சீரியல் செம்ம இன்ட்ரஸ்டிங்கா போயிட்டுருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். குணசேகரன் இப்போ அப்படியே அமைதியா இருந்துகிட்டு அவரோட வன்மத்த காமிச்சிட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ குணசேகரன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டார்கெட்டே வந்து ஜனனி தான். அது தெளிவா தெரியுது. ஸோ ஜனனிய வந்து சக்தி வாழ்க்கைய விட்டும், இந்த வீட்ட விட்டும் வந்து அனுப்பணும் அப்படின்றதுக்காக, அ ஜனனிய வந்து கொலை பண்ற அளவுக்கும் துணிஞ்சுட்டாரு குணசேகரன். ஸோ அதனால தான் இப்போ குந்தவை மூலமா இன்டைரக்ட்டா பார்த்தீங்கன்னா, சக்திக்கு வந்து ஒரு பிசினஸ் வந்து வச்சு குடுத்துருக்காரு. ஸோ, இத வச்சு சக்தி வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சு, சக்தி மனச மாத்துறதுக்காக, இந்த குணசேகரனும், குந்தவையும் பார்த்தீங்கன்னா, ஒரு பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இப்ப குணசேகர் வந்து ஏதோ அ பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப எல்லாரையும் அழைச்சிட்டு கோயிலுக்கு போனாரு. ஆனா, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, ஜனனிய முடிக்கணும்னு சொல்லிட்டு, ஜனனிய ட்ராப் பண்ணி இப்ப வீட்லயே அடைச்சு வைக்கிறாங்க. ஸோ, ஹீட்டர் வெடிச்சு அந்த புகை பார்த்தீங்கன்னா, ரூம் ஃபுல்லா வந்து பரவுது. ஜனனி வந்து எவ்வளவோ கத்தி பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில ஜனனி வந்து மயக்கமாயிடுறாங்க. அந்த நேரம் அங்க வந்து கொற்றவை தான் ஜனனிய வந்து காப்பாத்துறாங்க. அதுக்கப்புறமா கோயில்ல இருக்க ஈஸ்வரிக்கு வந்து ஃபோன் பண்ணி இப்போ வீட்டுக்கெல்லாம் வர வச்சுடுறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் காரணம் குணசேகரன் தான். ஸோ குணசேகரன் தான் ஜனனிய வந்து கொலை பண்ண பார்த்தேன்னு சொல்லிட்டு, கொற்றவை வந்து குணசேகரனோட பரோல கேன்சல் பண்றதுக்கு ஜட்ஜ் முன்னாடி ஆஜர்படுத்துறதுக்காக இப்ப அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க. ஆனா, அங்க போன குணசேகரன் இப்போ லாயர் மூலமா ஒரு நல்ல வேஷம் போட்டு திரும்பவும் வீட்டுக்கு வர்ற மாரி தான் ஒரு விஷயம் நடக்குது. செம்ம கோவத்துல இப்ப வீட்டுக்கு வந்த குணசேகரன் பார்த்தீங்க அப்டின்னா, ஆ ஜனனிய பழி வாங்கணும் அப்டின்ற ஒரு எண்ணத்துல தான் செம்ம கடுப்புல இருக்காரு. ஆனா, ஜனனி வந்து குணசேகரன்ட்ட போயிட்டு பேசுறாங்க. "நான் உங்கள வந்து அவமானப்படுத்த நினைக்கல" அப்டின்ற மாரி பேசுறாங்க. ஆனா, குணசேகரன் வந்து ஆணவத்தோட, அராஜகத்தோட உச்சத்துல இருக்காரு அப்டின்னு தான் சொல்லணும். ஸோ, ஜனனிய கீழ தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து போறாரு. இன்னொரு பக்கம் இப்ப குணசேகரனுக்கு வந்து ஜோசியம் பார்க்குறாங்க. அதுல வந்து நேரம் சரியில்ல அப்டின்ற மாரிலாம் சொல்றாங்க. விசாரிச்சு பொறுத்தவரைக்கும் இதுக்கெல்லாம் காரணம் ஜனனியும், இந்த வீட்டு மருமக தான். முக்கிய காரணம் ஜனனின்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. தன் பையன் பண்ற தப்பு வந்து இந்த விசாலாட்சிக்கு தெரியுதா இல்லையா அப்டின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஆக மொத்தம் இப்ப ஜனனிக்கு வந்து ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. இந்த குணசேகரன் நடிக்கிறாரு அப்டின்ற விஷயம். இந்த விஷயம் குணசேகரன் நடிக்கிறாரு. ஜனனிக்கு தெரிஞ்ச இந்த ஒரு உண்ம வந்து மத்த பெண்களுக்கும் தெரிஞ்சா, புரிஞ்சா மட்டும் தான் அவங்களுக்கு ஒரு விடிவுகாலம் அப்டின்றது கிடைக்கும். ஏன்னா, இப்ப குணசேகரன் வீட்ல இருந்துகிட்டு அவர் போடுற அந்த சென்டிமென்ட் டிராமாவுக்கு நம்பி, அதுக்கு அடிபணிஞ்சு பார்த்தீங்கன்னா, இப்ப 4 பெண்களும் கடைசி வரைக்கும் அந்த சமையல் கட்டுலயே தான் அவங்க வாழ்க்கைய முடிச்சுக்க போறாங்க. கொஞ்சமாச்சும் அந்த உண்மைய புரிஞ்சு எதிர்நீச்சல் போட்டா மட்டும் தான் ஜெயிக்க முடியும் அப்டின்றதால இதுக்கு மேலயும் இந்த குணசேகரன் நம்பிட்டு இருந்தாங்க அப்படின்னா, வெறும் வாய்ஸோடால தான் விடைய முடியும் அப்படின்ற மாரி, ஒவ்வொரு விஷயத்திலயும் சொல்லுவாங்க. ஆனா ஜெயிக்க மாட்டாங்க. செம்மையா தோத்து தான் போவாங்க. ஸோ, இனிமேட்டாவது அவங்க எந்திரிச்சு வரணும், ஜெயிக்கணும் அப்படின்றது தான் வியூவர்ஸோட எதிர்பார்ப்பா இருக்கு. பார்க்கலாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்றத.